Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 Mathematics Unit 1 application of matrix and determinantக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளாக கணக்கு கிரியேட் பண்ணி கிரியேட்டட் சம் மாதிரி போட்டு பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ட்டு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி adjoint AB equal to adjoint B adjoint A அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ரைட், முதல்ல நானாக ப்ரூஃப்னு எடுத்து ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுறேன். 2x2 சிம்பிளாக போட்டு பார்த்துக்குறோம். லெட் ஏ அப்படின்னு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். 1 2 3 4. அடுத்து பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறேன். 0 3 4 1 அப்படின்னு வச்சுக்கோ. 4 1. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம், ப்ராடக்ட். அப்புறம் தான் அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க முடியும். 1 2 3 4 0 3 4 1. ரைட்டு, இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 1 0 0 2 2 சார் 4 2 சார் 2 4 சார் 8. அடுத்து 1 3 is 3 1 2 is 2. அடுத்து 0 4 4 சார் 16. அடுத்து 3 3 சார் 9 1 4 சார் 4. அப்போ என்ன வந்துடுச்சு? 8 வருது, 5 வருது, 16 வருது, 13 வருது. இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிச்சா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச், அதர் டயகனல் சைன் சேஞ்ச். இதுதான் 1. நெக்ஸ்ட்டு பொறுமையாக அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் பி. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் பி. பியை அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். அப்போ 1 இங்கே வந்துடும், 0 இங்கே வந்துடும். லீடிங் டயகனல் இது சைன் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ரைட், சைன் சேஞ்ச் ஆயிரும். இது 4. என்ன 4? -4. ஓகே. அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா இங்கே 4 வந்துடும், இங்கே 1 வந்துடும், இங்கே -2 -3 அப்படின்னு அர்த்தம். சரிதான்? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. -3 1. இதுதான் லீடிங் டயகனலுக்குள்ளது. இதுதான் லீடிங் டயகனலுக்குள்ளது, அதர் டயகனலுக்குள்ளது. அட்ஜாயிண்ட் ஏ ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அட்ஜாயிண்ட் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அதுக்கு ஈக்குவல் ஆகுதான்னு பார்ப்போம். எழுதுகிறேன். 1 3 -4 0 4 -2 -3 1. என்ன ஆகும் பார்த்துக்கோ. 1 4 சார் 4 -3 3 சார் 9 1 2 is 2 1 3 is 3 1 2 is 2 -2. அடுத்து 4 4 சார் 16 +0. அடுத்து 4 2 சார் 8. சரிங்களா? +0. இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். -5 1 -16 8. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. அது மட்டும்தான் கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் தப்பாகிற மாதிரி இருக்குது. ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி அட்ஜாயிண்ட் ஏபின்னு சொல்லையில் 13 அங்கே போயிடும், 8 இங்கே வந்துடும், சைன் சேஞ்சு. சரி, இங்கே அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் பி 1 0 -4 -3. அட்ஜாயிண்ட் ஏ 4 1 -2 -3. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓ, அட்ஜாயிண்ட் பியில் இங்கே ஒரு மைனஸ் மிஸ்ஸிங். புரியுதா? ரைட், வெரி குட். இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு பாரு, -3. அப்போ என்ன ஆகுன்னு பாரு, -3 +3. அடுத்து இங்கே வரையில் என்ன வந்துடும்? -3ன்னு வரும். இந்த இடத்துல வரையில் என்ன வரும்? -3ன்னு வரும். ஓகேயா? ரைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல சரி பண்ணையில் இந்த இடம் மாறும். இந்த இடம் மாறும் அப்படின்னா 13 -5. இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதுகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
அதாவது அட்ஜாயிண்ட் ஏபி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது மூணாவது ப்ராப்பர்ட்டியாக கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஓகேயா, குட்.